குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் சரீர சித்தி உபாயம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 728. இரு கண் பார்வையும் மேல் நோக்கி சேர்க்கும் உபாயம் நெடிது வாழ செய்யும். 3 மடக்கு உடை பாம்பு 2 8 உல ஏன்ற இயந்திரம் 12 அங்குலம் நான்ற இம்முட்டை இரண்டையும் கட்டியிட்டு ஊன்றி இருக்க உடம்பு அழியாதே. 3 மடக்கு அப்படின்னா 3 முடிச்சு, 2 அப்படின்னா தமிழ் எண்ணின்படி உ என்னும் எழுத்து, 8 அப்படின்னா ஆ என்னும் எழுத்து. உ அப்படிங்கிறது சூரியக்கலை, ஆ அப்படிங்கிறது சந்திரக்கலை, இயந்திரம் அப்படின்னா உடல், 12 அப்படின்னா 12 விரல் அளவு ஓடும் உயிர்ப்பு, நான்ற அப்படின்னா தொங்கிய, நான்ற இம்முட்டை இரண்டையும் கட்டியிட்டு அப்படின்னா கீழ்முகமாய் செல்லும் சந்திர சூரியனான 2 கண் பார்வைகளையும் ஒன்றாக்கி அப்படின்னு அர்த்தம். உடலில் 3 முடிச்சுகளும் சூரியக்கலை சந்திரக்கலை ஆகிய 2 நாடிகளும் பாம்பு போல் பின்னியபடி உள்ளன. இயங்கும் உடலான இயந்திரத்துக்கு காரணமானது 12 அங்குலத்தால் உணர்த்தப்பட்ட பிராணன் கீழ்முகமாக செல்லும் சூரிய சந்திரன் ஆகிய 2 கண் பார்வைகளையும் ஒன்றாய் ஆக்கி கீழ் நோக்காமல் மேல் நோக்குடன் நிலைத்து இருந்தால் பிராணாலயம் பெற்று உடல் அழியாது. பாடல் 729. தத்துவம் முதலியவற்றை கடந்து நிற்றல். 100ம் 60ம் 6ம் வலம் வர, 100ம் 60ம் 6ம் இடம் வர, 100ம் 60ம் 6ம் எதிரிட, 100ம் 60ம் 6ம் புகுவரே. 100ம் 60ம் 6ம் புகுவரே அப்படின்னா வரையறை செய்யப்பட்ட 100 ஆண்டையும் மாறும்படி நீண்ட நாள் வாழ்வர். 100 நாடிகள் தலையிலிருந்து கீழ் நோக்கியும் 1 நாடி மேல் நோக்கியும் உள்ளன. உயர்ந்து செல்லும் 1 நாடி சிறப்படைய கீழ் நோக்கிய நாடிகளின் தன்மை மாற வேண்டும். அதுபோன்று 96 தத்துவத்தில் தாத்வீகங்களாய் உள்ள 60ம் மாற வேண்டும். 6 அத்வாக்களும் குற்றம் நீங்க வேண்டும். இடைக்கலை பிங்களை வழியாய் இவை தூய்மை அடைதல் வேண்டும். இவ்வாறு தூய்மை பெற்றால் பிரணவம் தூய்மையாகிவிடும். பாடல் 730. சிவ நடனத்தை கண்டு களிக்கலாம். சத்தியார் கோயில் இடம் வலம் சாதித்தால் மத்தியானத்திலே வாத்தியங் கேட்கலாம். தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும் சத்தியம் சொன்னோம் சதானந்தி ஆணையே. சத்தியார் கோவில் அப்படின்னா இடப்பக்க கண், அதாவது சந்திரன். இடம் வலம் சாதித்தல் அப்படின்னா ஒளி சக்தி இடப்புறம் உள்ளதை வலப்புறம் செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சந்திர கலையானது சூரிய கலையில் பொருந்துமாறு சாதனை செய்தால் நண்பகலில் பிரணவ ஒளி கேட்கலாம். இன்பத்தை தரும் சிவ நடனத்தை கண்டு களிக்கலாம். இந்த உண்மையை சொன்னும் இது இறைவன் மீது ஆணை. பாடல் 731. யோகியின் வழிபாட்டுக்குரிய மூர்த்தி. திறத்திரம் விந்து திகழும் அகாரம் உறப்பெறவே நினைந்து ஓதும் சகாரம் மறிப்பது மந்திரம் மன்னிய நாதம் அறப்பெற யோகிக்கு அறநெறி ஆமே. திறத்திரம் அப்படின்னா மிக தூய்மையுடன் கூடிய அம் என்னும் அகாரம், சம் என்பது சகாரம். எனவே இரண்டும் சேர அம்சம் ஆகும். இதன் பொருள் பிராணன் என்பது மறித்தல் அப்படின்னா உச்சரித்தல். அங்கனம் உச்சரித்தால் தொண்டையின் வழியாய் மேலே சதாசிவ தானமான சிரசில் படர்ந்து நாதம் உண்டாகும். இதை அம்ச விதை என்பார்கள். அசபை என்றும் கூறுவார்கள். மிக்க தூய்மையுடன் பொருந்திய அகரம் பொருந்தும்படி எண்ணி சகரத்தை ஓதுங்கள். அவ்வாறு அம்சம் என்று மனனம் செய்வதே மந்திரம். அங்கனம் முழுமையாய் எண்ணி பெறும் நாதமே யோகியினது வழிபாட்டுக்குரிய மூர்த்தி. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 732வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.